ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் இந்த ஒரு நிமிட வேத வசனத்தின்படி இன்னைக்கு பார்க்கிற வசனமானது உபாகம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். அந்த வசனம், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவஜனமே. இந்நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் உன் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். நீங்கள் இன்னைக்கு வேலையில் இருக்கீங்களா? இன்னைக்கு உங்கள் விளைபொருளில் இருக்கீங்களா? விவசாயத்தில் இருக்கீங்களா? கர்த்தர் நீங்கள் கையிட்டு தொடர எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு வரும். உங்களுக்கு ப்ரொமோஷன் காத்துறீங்களா? ப்ரொமோஷன் வரும். உங்களுக்காக வேலைகளை உங்களுக்கு வரும். சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகலையா? சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும். உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் நல்ல ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் தேடுற அத்தனையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் விவசாயத்தில் உங்கள் விளைபொருட்கள் கையிட்டு விதைக்கிற விதைகள் எல்லாம் மற்ற நிலங்களை காட்டிலும் உங்கள் நிலங்கள் அதிகமான நம்ம விளைச்சலை கொடுக்கும். அதிகமான அது எந்த நீங்கள் விவசாயத்தில் நீங்கள் எந்த இது பண்ணாலும் சரி, உங்கள் தொழிலை கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சொல்லி விதைக்கின்ற ஒவ்வொரு விதைகளும் கர்த்தர் பல லட்சணமாய் அளவுக்கு அதிகமாய் இரட்டத்தனையாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தர் கொடுக்கும் தேசத்திலே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க தான் அந்த இடத்துக்கு ஆசீர்வாதம். உங்களை கொண்டுதான் கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்துல கொண்டுதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. உங்க மூலியமா தான் பக்கத்து இடம், அந்த பக்கத்து ஏரியா, பக்கத்து நிலங்கள், பக்கத்து வயல்கள், பக்கத்து ஆபீஸ், நீங்க வேலை செய்யற ஆபீஸ், நீங்க வேலை செய்யற அலுவலகம் உங்களை கொண்டுதான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. உங்களை கொண்டுதான் நீங்க இருக்கிறனால தான் உங்க ஓனர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உண்மை, உங்களுடைய கர்த்தர் செய்கிற நீங்கள் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீர்கள். அந்த உண்மையை கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்து தேவன் உங்களை கர்த்தர் நித்தம் நடத்தி மகா நாட்களை நடத்துவார். அதேதான் இந்த வசனம் சொல்லு. களஞ்சியங்கள், உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணப்படும், நிரம்பி விழும். உங்களுக்கு ஒரு தடையும் வராது. மற்ற இடங்கள்ல வறட்சிருந்தாலும் உங்கள் நிலங்கள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் வாழ்க்கை களஞ்சியங்களால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, all of you.